of this republic. வணக்கம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஸ்லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஸ்டோரி, உண்மையான ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். 2005 எத்தியோப்பியாவில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு, உண்மை சம்பவம். அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தியோப்பியாவில் ஒரு 12 வயசு பொண்ணு வீட்டு வெளியில் விளையாடிட்டு இருந்திருக்கா. வீட்டு வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக கடத்தி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா, அதில் அந்த 7 பேரில் ஒருத்தர் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. இது வந்து அந்த ஊர் முழுக்க ரொம்ப பிரச்சனையாகுது. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸு எல்லோரும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்காங்க அந்த பொண்ணை. அவங்களுக்கு அங்கே பார்த்த விஷயம் அவங்கள ஒரு மாதிரி பிரமிக்க வச்சிருக்கு. அந்த கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த கடத்திட்டு போனவங்க அந்த பொண்ணை வந்து ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த 3 சிங்கங்கள் இவங்க தேடிட்டு இருந்தாங்களே, அவ்வளோ நாளாக அந்த 3 சிங்கங்கள் அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. இதை கேட்டவுடனே அந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளோ மன நெகிழ்ச்சியாக போயிருக்காங்க. என்னென்னா, அந்த சிங்கங்கள் அந்த குழந்தைய எப்படி பார்த்துருக்குன்னா, அதோட குட்டியாகவே பார்த்துருக்கு. இந்த கதை ஏன் இப்போது இந்த ஸ்லைடு போட்டு சொல்கிறேன்னா, நம்ம மிருகமாக நினைக்கிற சிங்கங்கள் அந்த பொண்ணை சில மிருகங்கள்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கு. இயற்கை ஒரு விஷயத்த இந்த சம்பவத்துலேருந்து நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. மனுஷனாகிய நம்ம நிறைய டைம் மனித தன்மையை இழந்துடுறோம். ஆனால் ஒரு சின்ன குழந்தைய ஒரு சிங்கம் காப்பாற்றிருக்கு. நன்றி.